கொஞ்சம் மழை பெஞ்சாலே எனக்கு வந்து மூக்கில் தண்ணி தண்ணியாக கொட்டுது. முக்கியமாக குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்க, வேறு ஏதாவது நோய்க்காக சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கவங்க, ஆஸ்துமா இல்லை ரொம்ப நாளாக வந்து இதே சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்பட்டு மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ மூக்கடைப்பு உண்டாகி மூக்கில் வந்து தனித்தனியாக கொட்ட ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த நிலைகளே நீங்கள் சின்ன வெங்காயத்தினுடைய சாறு வந்து கொடுக்கலாம். அந்த சின்ன வெங்காயத்தினுடைய ஒரு சாறு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், அது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு சளி வந்து ஆரம்ப கட்டத்திலே வந்து சரியாயிடும். இன்னும் சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி அடிக்கடி சளி பிடிக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பசியும் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ வயிற்றில் மந்தம் உண்டாகும் போது அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து கம்மியாகும். அந்த நிலைகளில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு வெதுவெதுப்பான வெந்நீரோட கலந்து நம்ம வந்து கொடுத்துடலாம். இது குழந்தைகளோட உடல் எடையை பொறுத்து நம்ம வந்து அதை பார்த்து கரெக்டாக வந்து கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வயிறு மந்தமும் வந்து சரியாகும். அடிக்கடி சளி பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிச்சு, முக்கியமாக வந்து பார்க்கும்போது சளி பிடிக்கிறது அப்படிங்கிறது நார்மலான ஒரு விஷயம் தான். ஆனால் அது வந்து ஃபீவர் வரைக்கும் போய் அதனால் நிறைய மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். மாதத்தில் ஒரு 2-3 வாரமாவது இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லும்போது அது முக்கியமாக குழந்தைகளை வந்து வளர்ச்சியவே வந்து பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நான் சொன்ன இந்த ஒரு டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தொண்டை வலியோட உங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னா, ஸோ இந்த பூண்டை வந்து வெதுவெதுப்பாக வெந்நீர் அது கூட வந்து இந்துப்பு சேர்த்து காகுல் வந்து பண்ணலாம். ஸோ இது கூட லிவிமியூன் கேப்சூல்ஸும் உணவுக்கு முன்னாடி 2 கேப்சூல்ஸ் காலை இரவு 2 வேளையுமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி சளி பிடிக்கிறது, அதே மாதிரி வந்து சைனஸ் ஏரியாக்களில் எனக்கு அடிக்கடி வந்து சளி தேங்க ஆரம்பித்து தலைவலி வந்து உண்டாகும். கொஞ்சமாக வந்து குளிர் காற்று பட்டாலே வந்து எனக்கு இந்த தலைவலிங்கிறது அதிகமாகிடும் அப்படின்னா நீங்கள் நொச்சி இலை சேர்ந்து ஆவி பிடிக்கலாம். அதே மாதிரி நீர்க்கோவை மாத்திரைகளை வந்து நெற்றியில் வந்து நம்ம பற்று போடலாம். ஸோ சினிடெக்ஸ் சூர்ணம்ங்கிறது நம்மளுடைய மருத்துவமனையில் கிடைக்குது. ஸோ அதுவும் வந்து நம்ம நெற்றியில் பற்று போட்டோம் அப்படின்னா ஸோ இந்த சைனஸ் ஏரியாக்களில் இருக்கக்கூடிய சளி எல்லாமே வந்து இலகி வந்து வெளியே வந்து ஸோ தலைபாரம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும்.